ரேஷன் கார்டில் வந்து ஒரு பேரை வந்து எப்படி சேர்க்கறதுன்னு பார்க்கணும் ஓகேங்களா. சரி, சேர்க்கறதுக்கு என்ன டாக்குமெண்ட் தேவைப்படுதுன்னா உங்களுடைய ஆதார் கார்டு, உங்களுடைய மொபைல் நம்பர். ஓகே, அந்த ரேஷன் கார்டில் எந்த மொபைல் நம்பர் கொடுத்துருக்கோங்களோ அந்த மொபைலும் வேணும். ஓகே, அந்த மொபைலும் நீங்கள் ஆதார் கார்டும் வச்சு நீங்கள் சேர்த்துக்கலாம். சரி, மொபைல் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா அந்த ரேஷன் கார்டை நீங்கள் லாகின் பண்ணும்போது உங்களுடைய மொபைல் நம்பர் கொடுத்து லாகின் பண்ணிங்கன்னா ஓடிபி சென்ட் ஆகும். அந்த ஓடிபி போட்டு தான் நீங்கள் லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா. சரிங்க சார், அதை வந்து இப்போ பிறந்த குழந்தைங்களாம் எப்படி சேர்க்கறது அப்படின்னு கேட்டிங்கன்னா பிறந்த குழந்தைக்கு வந்து பர்த் சர்டிஃபிகேட் இருக்கும். பட் அந்த பர்த் சர்டிஃபிகேட் வச்சு நீங்கள் இப்போ சேர்த்தீங்க அப்படின்னா அதுக்கு முன்னே அந்த ஆப்ஷன் இருந்தது. பர்த் சர்டிஃபிகேட் வச்சு சேர்த்து பண்ணீங்கன்னா அவங்களுக்கு தாலுகா ஆஃபீஸ்ல இருந்து ஓகே பண்ணாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ரேஷன் கார்டில் ஆதார் கார்டு மட்டும்தான் இருந்தால் தான் ஓகே பண்ணாங்க. ஓகேவா. அவங்களோட பர்த் சர்டிஃபிகேட் வந்து இது பண்ண மாட்டாங்க, ஆட் பண்ண மாட்டாங்க. ஓகேவா. அதனால அப்படி பிறந்துச்சு குழந்தை 3 வயசு ஆகுது அப்படின்னா அவங்களுக்கு ஆதார் கார்டு பிடிப்பாங்க. ஓகேவா. 3 வயசு இருக்க குழந்தைங்கலாம் கண்டிப்பாக ஆதார் கார்டு வந்து பிடிப்பாங்க. நீங்கள் போய் கேட்டிங்க அப்படின்னா அவங்க வந்து தாலுகா ஆஃபீஸ்லேயே இருக்குது, இல்லை பிடி ஆஃபீஸ்லேயே வந்து உங்களுக்கு ஆதார் கார்டு சென்டர் எங்கே இருக்கோ அங்கே போயிட்டு நீங்கள் ஆதார் கார்டு அந்த குழந்தைக்கு பிடிச்சிட்டு அந்த ஆதார் கார்டு வந்ததுக்கப்புறம் நீங்கள் ரேஷன் கார்டு வந்து பேர் சேர்த்துக்கலாம். ஓகேவா. கம்பல்சரி ஆதார் கார்டு இருந்தால் மட்டும்தான் சேர்க்க முடியும். சரி, பெரியவங்களாம் இருந்தாங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஆதார் கார்டு மட்டும். இப்போ அம்மா இருக்காங்க, அவங்க அம்மா வந்து வேறு அட்டையில் இல்லை, அவங்க தனியாக இருக்காங்க அப்படின்னா அதை வந்து நம்ம அட்டையில் சேர்த்துக்கணும் அப்படின்னா அவங்கள வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம். ஓகேவா. ஏற வேணாலுமே நீங்கள் உங்கள் அட்டையில் சேர்த்துக்கலாம். பட் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டும் அந்த அட்டை கொடுத்த ஃபோனும் வேணும். ஓகே, அந்த ஃபோனுக்கு ஓடிபி வரும், அதை வச்சு தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா. சரி, எப்படி சேர்க்கறதுன்றதை நான் பார்க்குறேன். டிஎன்பிடிஎஸ்ன்னு சொல்லி கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணி அதை ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணிங்கன்னா இதான் மெயின் பேஜ். இதில் கீழே ஸ்கொயர் பண்ணி வந்தீங்கன்னா கீழே வந்து மின்னணு தொடர்பு சேவைகளில் வந்து உறுப்பினர் சேர்க்கைன்னு ஒன்று இருக்குது பாருங்கள். ஃபஸ்ட் இதிலே உறுப்பினர் சேர்க்கை, முகவரி மற்றும் அதெல்லாம் இருக்குது. நாம் இப்போ வந்து உறுப்பினர் சேர்க்கை தான் பண்ண போகிறோம். ஓகேங்களா. அதனால் உறுப்பினர் சேர்க்கைன்னு கொடுங்க. ஏன்னா குடும்ப ஆல்ரெடி இருக்கிற ரேஷன் கார்டில் பேரை வந்து சேர்க்க போகிறோம். ஓகேங்களா. அது பசங்களாக இருந்தாலும் சரி, பையன் யாராக இருந்தாலும் சரி. ஓகேவா. இதில் வந்தீங்க அப்படின்னா கைபேசி என்னன்னு கேட்கும், உங்களுடைய மொபைல் நம்பர் கேட்கும். அதோட மொபைல் நம்பர் வந்து என்ட்ரு பண்ணிங்க. மொபைலில் என்ட்ரு பண்ணி கீழே வந்து கேப்சரா கோடு, அதை வந்து அதில் இருக்க வந்து கேப்சர் கோட் கொடுத்துட்டு பதிவு செய் அப்படின்றத கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஓடிபி வந்து சென்ட் ஆகும். ஓகேவா. எந்த மொபைல் நம்பர் கொடுத்தீங்களோ அந்த மொபைல் நம்பருக்கு வந்து ஓடிபி சென்ட் ஆகும். பட் அது பதிவில் இல்லைன்னு சொல்லி அங்கே மேலே காமிக்கும். ஓகேவா. அதை பதிவு பண்ணுறது வந்து நீங்கள் தாலுகா ஆஃபீஸில் கொடுத்து தான் பதிவு பண்ணணும். இப்போ பதிவில் இருந்தது அப்படின்னா ஓடிபி உங்களுக்கு வரும். உங்கள் மொபைலில் பார்த்து அந்த ஓடிபி வந்து நீங்கள் என்ட்ரு பண்ணிங்க. ஓகேங்களா. 7 டிஜிட்டல் நம்பர் வரும். அந்த 7 டிஜிட்டல் நம்பர் வந்து கொடுத்துட்டு கீழே வந்தீங்க அப்படின்னா பதிவு செய்யணும் இருக்கும். ஓகேவா. அந்த பதிவு செய் அப்படின்றது வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஓகே ஆகும். இது 300 வினாடிக்குள்ளே தான் வரும். ஓகே, அந்த 300 செகண்ட்ஸ்க்குள்ளே நீங்கள் முடிச்சுக்கணுன்றாங்க. வினாடின்றாங்களா அந்த செகண்ட் அந்த ரேஞ்சில். ஓகேவா. கொடுத்து லாகின் பண்ணி லாகின் ஆச்சுங்களா, உங்களுடைய கார்டு வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா கீழே ஸ்கொயர் பண்ணி வந்தீங்கன்னா அந்த சேவை தேர்வு செய்யல வந்து உறுப்பினர் சேர்க்க கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிங்க. அதில் இருக்கான்னு பார்த்துட்டு ஓகே கீழே வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய குடும்ப உறுப்பினர் சேர்க்கைன்னு இருக்கும். அதில் நேம் கேட்கும். ஓகே, ஃபஸ்ட்டில் உங்களுடைய நேம் அந்த ஆதார் கார்டில் வந்து கொடுத்துருக்கும். உங்கள் ஆதார் கார்டில் இருக்க மாதிரி நேம் வந்து டைப் பண்ணிங்க. சரிங்களா. இப்போ ஒரு நேம் என்னவோ இல்லை ஆதார் கார்டில் நேமுக்கு தப்பாக இருந்தால் கூட உங்களுக்கு கரெக்ட் நேம் தெரிஞ்சுன்னா கரெக்ட் நேம் கொடுங்க. ஓகேவா. கொடுத்துட்டு என்னென்ன வந்தீங்க அப்படின்னா இங்கிலீஷில் ஃபஸ்ட்டு, ரெண்டாவது வந்து தமிழில். இதில் வந்து நாங்கள் கீழே வந்து லாங்குவேஜ் மாற்றிக்கிங்க. மாற்றிட்டு இதில் வந்து நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தமிழில் டைப் பண்ணும்போது கீழே இங்கிலீஷில் டைப் பண்ணும்போது கீழே காமிக்கும் தமிழில். அந்த மாதிரி கரெக்டாக கொடுத்துங்க. இது எப்படி எனக்கு தெரியல சார் தமிழில் எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னா அதுக்கான வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கமெண்ட் பண்ணியிருக்கேன், பிங்க் பண்ணியிருக்கேன். அதை கிளிக் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிங்க. ஓகேங்களா. அந்த கூகுள் இன்புட்டில் இது பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு தமிழ்லையும் இது பண்ணிக்கலாம். சரி, அடுத்தது பாலினம். உங்களுடைய பாலினம் என்னன்றதை நீங்கள் செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா அந்த வந்து பிறந்த தேதி, அவங்களுடைய டேட் ஆஃப் பர்த் என்னன்றது ஃபஸ்ட்டு அவங்களுடைய வருஷம் இயர் வந்து செலக்ட் பண்ணுங்கள். இயரை செலக்ட் பண்ண உடனே அடுத்தது மந்த்து, அந்த மந்த்து பக்கத்துலேயே இருக்குது பார்த்து இயர் பக்கத்துலேயே அதில் இருக்க மந்த்து என்ன மந்த்தோ அந்த மந்த்தை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து கீழே வந்து டேட்டு காட்டும். அந்த டேட் என்னவோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆட் ஆகிடும். ஓகேங்களா. ஆட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உறவு முறை உங்களுடைய அவங்க என்ன வேணும், மகனா, மருமகனா, கணவனா, பேரனா, அத்தையா, சகோதரனா, மகளா, மருமகளா, தந்தையா, பேத்தியா, தாத்தாவா, பாட்டியா, இல்லை பேரன், கணவர், அந்த மாதிரி எதுவோ அவங்க என்னவோ அப்படின்றவன் இவங்க வந்து ஆல்ரெடி இவங்க இது பண்ணியிருக்காங்க. இவங்க இதில் வந்து அவங்க பேத்தியை வந்து ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா பேத்தின்னு கொடுத்துக்கிறேன். சரிங்களா. ஏன்னா ஆல்ரெடி அவங்க அம்மா இல்லை அவங்க ஆயா இருக்காங்க. அவங்க ஆயாவோட இதில் வந்து இவங்க பேத்தியை வந்து சேர்க்குறேன். அதனால் கொடுத்துக்கிறேன். பேத்தின்னு கொடுத்தீங்கன்னா மாற்றுத்திறன் ஏழைன்னு கேட்குறாங்க. இல்லைன்னா இல்லைன்னு கொடுங்க, இருக்காங்கன்னா எஸ் கொடுங்க. ஓகேவா. கீழே வந்தீங்கன்னா மற்ற ஆவணங்கள் அதில் வந்து ஆதார் அட்டை இல்லை பர்த் சர்டிஃபிகேட் வந்து யூஸ் பண்ணாதீங்க இனிமேல். அது வந்து இப்போ ஓகே பண்ண மாட்டாங்க. அதனால் அவங்க ஆதார் கார்டை கொடுத்துட்டு கிந்தாண்ட வந்தீங்கன்னா பதிவிறக்கணும் இருக்கும். அதில் கிளிக் பண்ணி உங்களுடைய ஆதார் கார்டு வந்து ஆட் பண்ணுது. ஃப்ரண்ட் அண்ட் பேக்கை நான் எடிட் பண்ணி வச்சிருக்கேன். அந்த எடிட் பண்ணுறது எனக்கு எப்படி தெரியல அப்படின்னா அதுக்கான வீடியோ நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஆட் பண்ணி ஓகேவா. இப்போ ஆட் பண்ணிட்டுனா ஆட் பண்ண உடனே இந்த பதிவு இருக்கும் அப்படின்றத பதிவேற்றுன்னு சொல்லி கிளிக் பண்ண அப்படின்னா உங்களுக்கு வந்து ரீலோட் ஆகி அப்லோட் ஆகிடும். அப்லோட் ஆனுங்க பாருங்க, வெற்றிகரமாக பதிவேற்றப்பட்டது. கீழே பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆதார் கார்டு வந்து இருக்குங்களா, அது வந்து அப்லோட் ஆயிருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய ஆதார் எண்ணி கேட்கும். 4 டிஜிட்டல். ஓகேவா. ஃபஸ்ட்டு 4 நம்பரு, அடுத்தது 2வது 4 நம்பர், மொத்தம் 3 டைம் இருக்கும். அந்த 3 பாக்ஸ்லையுமே நீங்கள் 4 நம்பராக வந்து என்ட்ரு பண்ணிக்கணும். சரிங்களா. என்ட்ரு பண்ணிவிட்டு கீழே வந்தீங்க அப்படின்னா உங்களை வந்து கரெக்டாக இது பண்ணுவீங்க. உறுப்பினர் சேர்க்கைன்னு இருக்குல்ல, அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். சரிங்களா. அந்த உறுப்பினர் சேர்க்கைன்றது கொடுத்தீங்கன்னா உறுப்பினர் விவரம் வெற்றிகரமாக செயற்பட்டுங்களா. இப்போ வந்து கரெக்டாக எதனா டவுட் அப்படின்னா நீங்கள் திருத்துன்றதை கொடுத்து கரெக்ஷன் பண்ணிக்கலாம். இல்லை நான் வேறு பேர் இன்னும் ஒன்று ஆட் பண்ணோம் அப்படின்னா அதே டைமில் நீங்களும் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே. அதே நேமே
ஒரே இதில் நீங்கள் 5 நேம் கூட ஆட் பண்ணலாம். அவங்கவுங்க ப்ரூஃப் தனியாக நீங்கள் எடிட் பண்ணி வச்சுக்கணும். ஓகேவா? இப்போ அடுத்த பேர் என்னவோ அதை வந்து இங்கிலீஷில் நான் ஃபஸ்ட்டு கொடுத்துக்கிறேன். இங்கிலீஷில் கொடுத்துட்டு அதுக்கு அந்த சைடில் வந்தீங்க அப்படின்னா தமிழில் கேட்கும். ஓகேவா? ஃபஸ்ட்டு இங்கிலீஷு, ரெண்டாவது வந்து தமிழில். ஓகேவா? அந்த தமிழில் இது பண்ணுறதா நாங்கள் கூகுள் இன்புட் டூல் வச்சுருக்கேன். அதுக்கான அந்த சாஃப்ட்வேரோட இது வந்து வீடியோ வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிங்க அப்படின்னா நீங்களும் இந்த மாதிரி வந்து தமிழில் டைப் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஏன்னா எதனா ஒரு ஃபில்லிங் மிஸ்டேக் இருந்தால் நம்ம இதிலே கரெக்ஷன் பண்ணலாம். அதுக்காக சரி ஓகேவா? இப்போ பண்ணிட்டேன். பேர் ரெண்டுத்துலையும் கொடுத்துட்டேன். அடுத்தது வந்து அவங்க ஃபீமேலாக ஆனா மேலான்னு கேட்குறாங்க. அது ஆணுன்றதை கொடுத்துட்டேன். ஆணுன்ற கொடுத்தோடனே அவங்களுடைய பர்த் சர்டிஃபிகேட், அவங்க பிறந்த தேதி, அந்த பிறந்த தேதி என்னவோ அதை பார்த்து இது பண்ணுங்கள். இதில் பர்த் சர்டிஃபிகேட் வந்து ஆட் பண்ண முடியாது. ஓகேங்களா? உங்களுடைய ஆதார் கார்டு மட்டும் 5 வயசுக்கு கீழே 5 வயசுக்கு மேலே இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு கண்டிப்பாக ஆதார் கார்டு தான் வைக்கணும். அதுக்குள்ளே இருக்கவங்களுக்கு பர்த் சர்டிஃபிகேட் வைக்கலாம். ஆனால் இப்போ வந்து பர்த் சர்டிஃபிகேட் வச்சு பண்ணோம் அப்படின்னா ஓகே பண்ண மாட்டாங்க, அதில் ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. அதனால் ஆதார் கார்டு பிடிச்சதுக்கப்புறம் ரேஷன் கார்டில் பேர் சேர்த்துங்க. சரிங்களா? ஏன்னா இப்போ 3 வயசுக்கு வந்தீங்களா கூட பிடிக்கிறாங்க. ஓகேவா? அதனால் கரெக்டாக பிடிச்சிங்க. ஓகேவா? இப்போ நான் வந்து பிறந்த தேதி வந்து நான் கொடுத்துட்டேன். சரி, பிறந்த தேதி கொடுத்தோன்னே அவங்களுடைய உறவு முறை என்ன உறவு முறையோ அவருடைய அங்கே அட்டை இருக்காங்கல்ல குடும்பத் தலைவராக, அட்டையில் யார் குடும்பத் தலைவராக இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து என்னவா வேணும். இப்போ ஓகேவா? அம்மா இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து மகளாக வேணும். ஆயா இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு பேரன் பேத்தி அப்படின்ற மாதிரி வரும். அப்பா இருக்காருன்னா மகன் அந்த மாதிரி வரும். ஓகேவா? அதை வந்து கரெக்டாக பண்ணிங்க. கொடுத்ததுக்கப்புறம் கீழே வந்தீங்கன்னா அவங்களுடைய ஆதார் இதில் வந்து ஆதார் கார்டுன்னு கொடுத்துட்டு அதில் வந்து பதிவேற்றத்தில் வந்து அவங்களுடைய ஃபைல் வந்து ஆட் பண்ணிங்க. ஓகே? அவங்க ஆதார் கார்டை எடிட் பண்ணி வச்சுக்கிறது வந்து நான் பதிவேற்றன்றதை கொடுத்துட்றேன். கொடுத்தவொடனே அதுவும் அப்லோட் ஆகிடும். அப்லோட் ஆனதுக்கப்புறம் அவங்களுடைய ஆதார் கார்டு என்ன நம்பர் வந்து கொடுக்கணும். சரிங்களா? அவங்க ஆதார் கார்டில் இருக்க மாதிரி நம்பர் வந்து கொடுங்க. அதில் 3 பாக்ஸ் இருக்கும். ஒரு பாக்ஸில் 4 நம்பர் வந்து நீங்கள் என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? இப்போ நான் கரெக்டாக இது பண்ணிக்கேன். இப்போ நான் அப்லோட் ஆகிடுச்சா? அப்லோட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஆதார் எண்ணுன்னு இருக்குது. அந்த ஆதார் எண்ணில் வந்து அவங்களுடைய ஆதார் கார்டு நம்பர் வந்து நான் என்ட்ரு பண்ணிக்கிறேன். சரிங்களா? இப்போ என்ட்ரு பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு 4 நம்பரு, ரெண்டாவது 4 நம்பரு, அடுத்து 3வது 4 டிஜிட்டல். ஓகேவா? மொத்தம் இருக்கிற ஆதார் கார்டில் இருக்க அந்த 4 டிஜிட்டலாக வந்து நம்ம கொடுத்துட்டு கீழே வந்தீங்க அப்படின்னா உறுப்பினர் சேர்க்கன்னு சொல்லி இருக்கும். ஓகேவா? அதில் வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து உறுப்பினர் வந்து சேர்ந்துடும். சரியா? இப்போ நான் கிளிக் பண்ணோடனே சமர்ப்பிக்கப்பட்டன்னு சொல்லி வந்திருக்கா. கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பாருங்கள் சிவனியான்னு 1 பேர் இருக்கு. அடுத்து இன்னொரு நேம். ஓகேவா? 2 நேம் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிட்டு இதில் எதனா டவுட் அப்படின்னா திருத்த அப்படின்றத கிளிக் பண்ணி நீங்கள் வந்து எடிட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஏதாவது இது பண்ணணும் இல்லை நீக்கணும் அப்படின்னா நீக்குன்றது கொடுத்தீங்க அப்படின்னா அந்த நேம் மட்டும் டெலீட் ஆகிடும். ஓகேவா? கரெக்டாக பார்த்துங்க. கீழே வந்தீங்கன்னா உறுதி செய்யறதுல கிளிக் பண்ணிவிட்டு பதிவு செய் அப்படின்றத கொடுங்க. ஓகேவா? அதில் டிக் பாக்ஸை டிக் பண்ணிவிட்டு பதிவு செய்யு கொடுத்தீங்கன்னா வெற்றிகரமாக சேர்க்கப்பட்டன்னு சொல்லி வரும். இந்த ரிசிப்ட் நம்பர் வந்து நீங்கள் காப்பி பண்ணி வச்சுங்க, இல்லை நோட் பண்ணி வச்சுங்க. ஏன்னா இதை வச்சு தான் நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுக்கணும். இப்போ அந்த ரிசிப்ட் நம்பர் வந்து நான் காப்பி பண்ணிட்டேன்னா அப்படியே காப்பி பண்ணதுக்கப்புறம் முன்பக்கம் செல்லுன்னு சொல்லி கொடுத்தவனே கீழே ஸ்க்ரோல் பண்ணினவங்க அதே மின்னணு சேவையில் வந்து அட்டை தொடர்பான சேவை நிலையன்னு இருக்குல்ல, அதில் வந்து கிளிக் பண்ணுங்க. ஓகேவா? அதில் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா குறிப்பெண் கேட்கும். இப்போ நீங்கள் காப்பி பண்ணது வந்து அதில் கிளிக் பண்ணிவிட்டு பதிவு செய் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய இது வந்து காமிக்கும். ஓகேவா? இதில் வந்து மனு நீங்கள் இப்படி தான் டவுன்லோட் பண்ணணும். எந்த கார்டு பதிவு பண்ணாலும் இந்த மாதிரி தான் மனு வந்து இது பண்ணணும். இதில் வந்து இப்போ நம்ம வந்து சேர்க்கோம். ஓகேவா? உறுப்பினர் வந்து சேர்த்துருக்கோம். அதனால் வந்துருச்சு. இதில் பதிவிறக்கம் பதிவிறக்கம் இருக்குல்ல டவுன்லோட் அப்ளிகேஷன், அதை வந்து இங்கிலீஷில் வேணா டவுன்லோட் அப்ளிகேஷன், தமிழில் வேணா விண்ணப்ப பதிவிறக்கம். அதை டவுன்லோட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டவுன்லோட் ஆகிடும். டவுன்லோட் ஆனதை நீங்கள் எடுத்து அவங்களுக்கு பிரிண்ட் அவுட் வேணாலும் கொடுத்துக்கலாம், இல்லை நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். பட் ஆனால் இது எடுத்துகிட்டு போய் தாலுகா ஆஃபீஸில் கொடுக்கணும். அதனால் அவங்கள்கிட்ட பிரிண்ட் அவுட் ஒன்று போட்டு கொடுத்துருங்க. சரிங்களா? நீங்களும் ஒன்று சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் வந்து உங்கள் அத்தாசுக்கு இருக்குது அப்படின்னா இல்லை நான் என்ன தான் வச்சுருக்கேன் உங்களுக்கு பேக்கப் நீங்கள் ஒன்று எடுத்து வச்சுட்டு பிரிண்ட் அவுட் போட்டு எடுத்துகிட்டு போய் அவங்க தாலுகா ஆஃபீஸில் கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க வந்து அந்த ரேஷன் கார்டில் அந்த பேர் வந்து சேர்த்து விட்ருவாங்க. உங்களுக்கு அதுக்கப்புறம் நீங்கள் அரிசி வாங்கும் போது உங்களுக்கு வந்து இதாகிடும். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்கீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம தமிழ் டெக்னாலஜி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். ஓகே, பை.